டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமை எப்படி 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம், அதாவது தனி வட்டி. தமிழில் கேட்டானா தனி வட்டின்னு கேட்பான். இதில் இன்னொரு ஐடியா இருக்குது, என்னதுன்னா கூட்டு வட்டி. The sum of money at simple interest amount to 815 in 3 years and 854 in 4 years. The sum is, அதாவது ஒரிஜினல் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்கான். இதை தமிழில் எப்படி கேட்டிருப்பான்னா, ஒரு தனி வட்டியில் 3 வருடத்தில் 815 ஆகவும், அதே வட்டி விகிதத்தில் 4 வருடத்தில் 854 இருந்ததெனில் அதன் முதலீடு எவ்வளவு அப்படின்னு தான் கேட்பான். இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இதில் 3 வருஷத்துக்கு 815 4 வருஷத்துக்கு 854, அதாவது 815 854 கொடுத்துருக்கான். இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் கிடைக்கும். நல்லா கவனிங்க, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு மாதிரி பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 854 மைனஸ் 815 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்னா 39 வரும். நமக்கு 3 வருஷத்துக்கு, அப்போ நான் இன்ட்டு 3 பண்ணும்போது 117 வரும். 117 வர்றதுனால இதுதான் நமக்கு என்னது, 3 வருஷத்துக்கான வட்டி. இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி கேட்டான்னா நம்ம 39ங்கிறத இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இதை பிரின்சிபலாக எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது இந்த மாதிரி சம்ஸில் கிடையாது. இதில் சப்ராக்ட் பண்ணி 3 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை 815 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 815 மைனஸ் 117 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்னா 698. ஸோ அப்போ நான் 3 வருஷத்துக்கு 117 ரூபா வட்டினா அவனோட முதல் என்னவா இருந்திருக்குன்னா 698 ரூபாய் இருந்திருக்கும். பிரின்சிபல் 698. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோக்களை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.